நல்லவங்களுக்கு கடவுள் யார் மூலமாவது உதவிக்கு ஆள் அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது போல தான் இப்போ வெண்பாவோட விஷயத்துலையுமே நடந்திருக்கு. அவங்கள சுற்றி எல்லாருமே கெட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஏதாச்சும் ஒரு சிலர் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா 2 நர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நர்ஸ் அவங்க மிரட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே இப்போ இருக்கிற அந்த நர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற ரவுடிகள் அவங்கள வார்ன் பண்ணுறாங்க, நீ வெண்பா கிட்ட பேசவே கூடாது, போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னாலுமே நான் செக் பண்ணுறதுக்காக போய் தான் ஆகணும், 1 ஹவருக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஃபீவர் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போய் பேசி பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ரவுடிக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களையும் வார்ன் பண்ணுறாங்க, வெண்பாவையுமே வார்ன் பண்ண தான் செய்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்து நீ உயிரோடு இருக்க மாட்ட, அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப வெண்பாவோட முகத்தை பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஒரு குழந்தையை இப்படியெல்லாம் மிரட்டுற மாதிரியான ஸ்டோரி லைன்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா 1 மாத காலமாக இந்த வெண்பா பாவம் ஒரே ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த ரெட் கலர் டாப்பில் தான் வந்தாங்க, இன்னும் அதே ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைய கூடிய சீக்கிரம் காப்பாற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட வேண்டுதலாகவும் இருந்துட்டுருக்கு. இப்போ இந்த நர்ஸோட உதவியினால் இப்போ மல்லிக்கு நியூஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதால மல்லி சும்மா இருப்பாங்களா? ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே தானாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில் கொண்டு விடத்தான் செய்யும். ஏன்னா ஏற்கனவே விஜய் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த சமயத்துலையுமே இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க, வாங்க நம்ம 2 பேருமே போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயும் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக விஜய்க்கு கோவம் வந்திருக்காது. ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் அந்த மெசேஜை பார்க்கவுமே இப்போ போலீஸோட உதவியோட இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறாங்க. வெண்பாவை அவங்க உடனடியாக பார்த்துருவாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பல பிரச்சனைகளை தாண்டி தான் வெண்பாவை மீட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சுற்றிலுமே இந்த ரவுடிங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோடி கணக்கில் வெண்பா சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நம்பி இருக்கிற சூழ்நிலையில் அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாங்களா? பல தடைகளை தாண்டி பல போராட்டங்களை தாண்டி நம்ம மல்லி வெண்பாவை மீட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. விஜய் பயங்கரமாக ஹாப்பியாக போகிறாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலம் விஜய், மல்லி, வெண்பா 3 பேருக்குமே ஒரு பொற்காலமாக அமையும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.